அக்கௌண்டன்சி எக்ஸாம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகே. 2 மார்க்ஸ் 3 மார்க் கம்பல்சரிலாம் நல்லா ஈஸியாக கேட்டாங்க. 1 மார்க் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு. எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க? என்ன 90க்கு ஒரு 80 வரும். ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த வாட்டி 12th. கண்டிப்பாக ரொம்ப ஈஸி பேப்பர் தான். ஆமாம் ஆமாம். கெமிஸ்ட்ரினா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருந்துச்சு. அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கண்டிப்பாக ஒரு 50+ ஸ்கோர் பண்ணிடலாம் யாராக இருந்தாலும். கண்டிப்பாக கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ. கெமிஸ்ட்ரி 3 மார்க் வந்து ஒரு சில தெரியாத மாதிரி இருந்தது. கம்பல்சரியெல்லாம் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. 70க்கு ஒரு 55 above. 1 words easy தான். பாஸ் ஆகிடும். பரவாயில்ல ப்ரோ. 5 மார்க்லாம் ஈஸியாக தான் ப்ரோ வந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஒரு 50 ஸ்கோர் பண்ணலாம் ப்ரோ. பாஸ் ஆகணும். சரி, என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? கெமிஸ்ட்ரி எழுதுறீங்க. ஈஸியா இருந்ததா பேப்பர்? மாடரேட். ஓகே. மாடரேட். நீங்க படிச்சதெல்லாம் வந்ததா? 1 மார்க்லாம் ஈஸியா இருந்ததா? அப்படியே ஆப்போசிட். 1 மார்க் ஈஸி. 3 மார்க் எதிர்பாராதா வந்துச்சு. 3 மார்க் ஆன் பண்ணவே முடியல. 1 மார்க் ஈஸி, 2 மார்க் திரும்பி கொஞ்சம் கஷ்டம். எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க நீங்க எழுதுறதா? ஒரு 80+. நீங்க நாங்க தெரியல, கடவுள் கிட்ட தான் இருக்கு. சரி, ஆவரேஜா படிக்கிறாங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அவங்க பாஸ் ஆவாங்களா? அவங்க பாஸ் ஆயிடலாம். ஆனா கொஞ்சம் மார்க் எடுத்து மார்க் எடுத்து கொஞ்சம் கஷ்டம். தேங்க்யூ. அக்கௌண்டன்சி எப்படி எழுதிருக்கீங்க? செம்ம ஈஸி. 3 மார்க் தான் கொஞ்சம் ட்விஸ்டடாக கேட்டாங்க புக்குலேருந்து. அது மட்டும் தான். 5 மார்க்லாம் சூரே வேற மாதிரி எழுதிருக்கீங்க. அந்த போல எழுதிட்டேன். ஓகே. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க மார்க்? ஒரு 70 வரும் ப்ரோ. 70 மார்க் வரும். 70 மார்க் வரும். ஆவரேஜா படிக்கிற பசங்க பாஸ் ஆவாங்களா? ஆயிடலாம் ப்ரோ. ஓகே. 1 மார்க் எழுதினா 2 மார்க் எழுதினாலே பாஸ் ஆகிடலாம். என்ன எக்ஸாம் எழுதிருக்கீங்க? கெமிஸ்ட்ரி. எப்படி இருந்தது பேப்பர்? 1 மார்க்ல ஈஸியா இருந்ததா? 1 மார்க்ல ஈஸியா இருந்துச்சு. 2 தான் இன்சைட் மாதிரி வரும். ஓகே. எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 50 above ஒரு 70. ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா? ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் கெமிஸ்ட்ரி 12th. எப்படி இருந்தது பேப்பர்? ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்தது? ஆவரேஜ் மாடரேட்டா இருந்துச்சு. ஈஸியும் சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. ஆவரேஜா படிக்கிறாங்களா பசங்க? அவங்க பாஸ் ஆவாங்களா? கண்டிப்பா பாஸ் ஆகினா. 5 மார்க் எல்லாமே ரிப்பீட்டட் தான் கேட்டிருந்தாங்க. 1 மார்க்கும் புக்கில் இருந்து நிறைய கேட்டிருந்தாங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? எழுதுறாங்களா? 70க்கு 60-50 ரேஞ்ச் வரும். அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம்னா எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? ஈஸியாக தான் இருந்தது. 3 மார்க் கம்பல்சரி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கேட்டாங்க. வேறு எதுவும் இல்லை. ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா? எல்லாருமே பாஸ் ஆகலாம். ஆவரேஜ்னு இல்லை, யார் வேணால் பாஸ் ஆகலாம். யார் வேணா பாஸ் ஆகலாம். நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? நானா 95 ஸ்கோர் பண்ணுவேன். ப்ரோ, என்ன எக்ஸாம் ப்ரோ எழுதுனீங்க? நாங்கள் கெமிஸ்ட்ரி எழுதணும். எப்படி இருந்தது பேப்பர்? ஈஸியா இருந்ததா? மீடியம் சொல்லலாம். மீடியம் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? நானா ஒரு 90+ எடுப்பேன். 90 இருக்கு. क्वेश्चंसல 1 மார்க்ல ஈஸியா இருந்ததா? 1 மார்க்ஸில் ஈஸியாக தான் இருந்துச்சு. 1 மார்க்ல ஈஸியா இருந்தது. நீங்க படிச்சதெல்லாம் வந்ததா மொத்தமா? நாங்கள் படித்தது ஆல்மோஸ்ட் வந்துச்சு. 3 மார்க் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாஸ் ஆவாங்களா? நிச்சயமாக ஆகிடுவாங்க. ஈஸியா பாஸ். எக்ஸாமே சிக்கோண்ணா. அக்கௌண்ட்ஸ்ண்ணா வெறி ஏற்றிட்டானுண்ணா. ஏதோ 4 பக்கம் தான் கொடுப்பானு. இந்த வாட்டி பக்கம் கொடுத்துக்கிறானுங்க. என்னத்த பண்ணுறது? எல்லாம் எடுத்து நானுங்க ஈஸியா வந்ததா போடுறதுக்கு? சம்மெல்லாம் படிச்சு பார்த்தா ஈஸி, இல்லைன்னா கஷ்டம். அவ்வளோதான் போக வேண்டியதா. ஓகே தான். கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் இருந்துச்சு கொஷின் பேப்பரு. அக்கௌண்டன்சி கொஞ்சம் 70-80 ஆவரேஜா படிக்கிறாங்க ஸ்டூடண்ட்ஸ்? பாஸ் ஆயிடுவாங்க. பாஸ் எக்ஸாம் எப்படி ப்ரோ எழுதுனீங்க? ஆனால் 5 மார்க்ஸ் ஓரளவுக்கு ஈஸியாக இருந்ததுண்ணா. 3 மார்க்ஸ் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்தது. 1 வச்சு பரட்டுறோம். நான் உள்ளே போயிட்டு 1 வச்சு 5 மார்க்ஸில் உள்ளே போய் பரட்டுறோம். ஈஸியாக இருந்ததுண்ணா. எவ்வளோ எடுத்தீங்க? மார்க் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க? அது எக்ஸ்டர்னல் பார்த்து தானா. எக்ஸ்டர்னல் நல்லா வர இருந்தானா சென்டம் கூட எடுக்கலாம். நீங்க சொல்லுங்க எவ்வளோ எடுத்தீங்க? ஒரு 70க்கு 50 எடுக்கலாம். 50 and 50 above. பாஸ் ஆகல. எல்லாமே பாஸ் ஆகலாண்ணா. 5 மார்க்ஸ் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. என்ன எக்ஸாம் எழுதிட்டு வரீங்க? கெமிஸ்ட்ரி எக்ஸாம். கெமிஸ்ட்ரி எக்ஸாம் ஈஸியா இருந்ததுங்களா? கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. மாடரேட்டா இருந்தது. நீங்க படிச்சதெல்லாம் வந்ததா? கொஞ்சம் வந்தது. 1 மார்க்லாம் எவ்வளோ ஈஸியா இருந்தது? கொஞ்சம் டஃப்பா எப்படி வந்துருக்கு? 1 மார்க் கொஞ்சம் ஈஸியாக வந்தது. ஈஸியா தான் வந்து. எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவீங்க? ஒரு 40+. 40+ வரும். ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆவாங்க? பாஸ் ஆவாங்க. தேங்க்யூ.